நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகளோட அட்டெண்டர் அவங்களுக்கு வந்து இட்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இட்லி சட்னி சாம்பார் இது இருக்குது பார்சல். இதை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வெளியே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் பிள்ளைகள் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த கூடாரம் இருக்குது இல்லைங்களா, இது இதை பாருங்கள், அங்கே ஓய்வறைன்னு போட்டிருக்கு பாருங்கள் பின்னாடி தள்ளு வெயிட்டிங் ஏரியா. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நீங்களும் அவங்கவுங்க மாவட்டத்தில் என்ன பண்ணுங்க, இதே மாதிரி அரசாங்க மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க நம்மளோட வரி பணத்தில். அவங்களுக்காக இருக்கக்கூடிய அட்டெண்டர்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இட்லி ஃப்ரீ சோசியல் ஒர்க் மாதிரி சேவை செய்கிறாங்க. அவங்களுக்கு எங்களால் வந்து நன்றி தெரிவிக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகளோட அட்டெண்டர்னு கிடையாது, யார் நோயாளிகளும் நிறைய பேர் படுத்திருப்பாங்க. இப்போ அந்த தாத்தா கையிலலாம் ஏதோ குத்தி இருக்கு. இந்த மாதிரி நோயாளிகளும் காத்தோட்டமாக ஐயா இட்லி வாங்கிக்கோங்க. அவங்க ரெண்டு பேரும் டாக்டர். அடுத்த இடத்துக்கு செக்ஷனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க நன்றி சொல்கிறேன்பா. இந்த மாதிரி செய்கிறாங்க, பேமெண்ட் கொடுத்தாங்க, நன்றி அவங்களுக்கு. அதை ஒரு ஐயா கவர் இல்லையா? மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்.